வித்யோட கல்யாணத்துக்காக கோயிலுக்கு வந்த ரோஹிணி அவங்க ஒரு ஃப்ரெண்டை வந்து பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு ரோஹிணி கிட்ட உங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தா அதுக்கப்புறம் என்னோட கல்யாண வாழ்க்கையை முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. ஆனா ரோஹிணி பயந்த மாதிரி வந்து நடந்துருச்சு. அங்க கொஞ்ச நேரத்திலேயே ரோஹிணி இடமா வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்த உடனே ரோஹிணி வந்து பதறி போயிடுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு ரோஹிணியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சேகரோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா கை கால் எல்லாமே நடுங்கி வாய் பேசாம நின்றுட்டு இருக்காங்க. அந்த சொந்தக்கார பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அது வந்து சேகரோட மனைவி கல்யாணி தான் அப்படின்னு ரகசியமா வந்து சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து முத்து அண்ட் மீனாக்கு அதுக்கு போச்சா அப்படின்றது தெரியல. இங்க வந்து இவ்வளவு கலக்கத்துல இருக்கும்போது தான் மனோஜ் வந்து ஷோரூமுக்கு போக லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி வந்து பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் சேகரோட சொந்தக்கார பொண்ணு ரோஹிணிட்டு போய் உங்க குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ரோஹிணிக்கு வந்து டென்ஷன்ல சொல்ல வார்த்தையே இல்ல. ரோஹிணி மூச்சு நிக்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. கோபமான ரோஹிணி வந்து அந்த சொந்தக்கார பொண்ணை பார்த்து எதுக்காக அடுத்தவங்க குடும்பத்துல வந்து பிரச்சனை பண்ண பாக்குறீங்க, உங்க வாயை மூடிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போங்க அப்படின்னு வந்து சண்டைக்கு போறாங்க. வித்யாட்ட போய் உங்க சித்தி வந்து அனுப்பிட்டு வராங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வித்யா வந்து எனக்கு சித்தியே இல்லையே, நீ யாரை பார்த்து சொல்றீங்க அப்படின்னு வித்யா வந்து கேக்குறாங்க. இப்படி வித்யா சொன்ன உடனே மீனாக்கு வந்து டவுட் வருது. கல்யாண போட்டோ போன்ல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் முத்து மீனா வந்து என்ன கேக்குறானா, அந்த பார்லர் அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த பொண்ணு வந்து கல்யாணம் நடக்கும்போது வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்கள பார்க்க வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மீனாக்கு சந்தேகம் வந்த நேரத்தில் அப்போ முத்து வந்து அந்த போட்டோவை நிதானமா வந்து ஜூம் பண்ணி பார்க்கறான். அந்த போட்டோக்குள்ள ரோஹிணியோட அம்மாவையும் வந்து பார்த்துறான். அதை பார்த்த உடனே முத்து வந்து ஷாக் ஆகுறான். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.